கண்ணெதிரே தோன்றினாள். இவ அரக்க பறக்க ஓடி வந்தா வீட்டுக்குள்ள போகாம அப்படியே நிக்கிறா. என்னவா இருக்கும்? ஒருவேளை வீட்டுல இருக்கிறவங்க யாராவது இந்த பைக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துட்டாங்கன்னா எதுக்கு வம்பு? நம்ம போய் இத தங்கி இருக்கிற அவுட் ஹவுஸ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் ருத்ராமாவுக்கு ஆவாரம் பூட்டி போட்டு கொடுப்போம். என்ன இவ காய்கறி பைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போகாம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கா? இவ என்னமோ பண்றா. ஆனா என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு முயற்சி பண்றோம். இவ முகத்திரிய நம்ம கிழிக்கிறோம். என்ன கொண்டு வரவ? ருத்ரா ஆவாரம் பூட்டி கேட்டும் அதை போட்டு கொடுக்காம அவசர அவசரமா அந்த ரூம்குள்ள போறானா? அப்போ ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சு கிடக்க. பையில எடுத்துட்டு வந்தா, இன்னொரு பைய எதுக்கு இப்ப உள்ள வச்சுட்டு போறா? ஒருவேளை நம்ம வீட்டுல மளிகை பொருள் வாங்கி அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுக்கறாளோ? அப்படிதான் இருக்கும். அதனாலதான் அந்த பேக்கை உள்ள வச்சுட்டு போறா. அவன் வேலையா தான் இருக்கும். டேய் சந்தோஷ், என்ன டாடி? என் பாக்கெட்ல வச்சிருந்த 1000 ரூபாவை காணும். அதை நீ தான் ஆட்டையை போட்டிருக்க. ஆஹா, கண்டுபிடிச்சிட்டாரு. சொல்லுடா, நீ தானே எடுத்த? என்ன டாடி என்ன போய் சந்தேகப்பட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்க போறேன்? டேய் நடிக்காதடா. எனக்கு நல்லா தெரியும், உன்னை தவிர என் பாக்கெட்ல இருந்து வேற யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க. என் மகனை பத்தி எனக்கு தெரியாதா? ஏன் உங்க பொண்ணு எடுத்திருக்க மாட்டாளா? தெரியாம பணத்தை எடுக்கிற புத்திலாம் எனக்கு இல்ல. தேவைப்பட்டா நான் அப்பா கிட்ட கேட்டு வாங்கிப்பேன். அது அவருக்கே தெரியும். பாருங்கப்பா, ஏன் மேல பழி போடுறான். இவன் சொன்னா என்ன, என் பொண்ணு மேல நான் சந்தேகப்படுவனா? ஒரு திருடன் தான் தப்பிக்கிறதுக்கு பழிய மத்தவங்க மேலதான் போடுவாங்க. இவனை பார்த்தாலே தெரியுது. டேய், அந்த 1000த்துல 500 ரூபாய் நீ வச்சுக்கோ, எனக்கு 500 ரூபாய் குடுறா. செலவுக்கு காசு இல்லடா. ஓ, இன்னைக்கு என் செலவுக்கு அந்த 1000 ரூபாய் பத்தாது டாடி. நான் உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேன். நாளைக்கு எப்படி கொடுப்ப? இதோ இவகிட்ட இருந்துதான். அப்படின்னா நாளைக்கு ஏன் கிட்ட தான் பணத்தை திருட போறியா? ஆமா, அப்புறம் எப்படி என்னால டாடிக்கு பணம் கொடுக்க முடியும்? பாருங்கப்பா, அவன் என்ன சொல்றான்னு. பை. அவன் திருடன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த உலகத்திலேயே சொல்லி வச்சு திருடுற திருட இவனாதான் இருப்பான்.
குட் மார்னிங் அத்தை. வெரி குட் மார்னிங் சந்தோஷ். என்ன காலேஜுக்கு கிளம்பிட்டியா? ஆமா அத்தை. ம். ருத்ரா, நான் பாக்கெட்ல எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் எடுத்து ஏப்பம் விடுறா. நீங்க பேசிட்டு இருந்ததை நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன் சந்தோஷ் இப்படி எல்லாம் பண்ற? சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் பணத்தை எடுத்தேன் அத்தை. தெரியாம பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறது ஃபன்னா? அதுக்கு பேரு திருட்டு. உன்னை பத்தி அண்ணி சொன்னாங்க. படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணாம எப்பவும் ஆன்லைன்ல கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கியாமே, என்ன இதெல்லாம்? இல்ல அத்தை, அம்மா பொய் சொல்றாங்க. சந்தோஷ், நான் உன்னை சிவியரா வார்ன் பண்றேன். இனிமே அந்த விளையாட்டை நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது. உன் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ஸ்டடீஸ்ல மட்டும்தான் இருக்கணும். புரிஞ்சுதா? ம், சரிங்க அத்தை. அந்த 1000 rupees எடுத்து அப்பா கிட்ட கொடு. சந்தோஷ், அப்பா கிட்ட கொடு. என்னங்க டாடி? அது சரி, காலேஜுக்கு டைம் ஆகுது, பத்திரமா போயிட்டு வா. ம். அத்தை போயிட்டு வர அத்தை. சரி. பாய் அத்தை. ஹாய்க்கா, காலேஜ் போயிட்டு வரேன். என்ன சக்தி, நான் ஆவாரம் பூட்டி கேட்டதுனால மார்க்கெட்ல இருந்து ரொம்ப வேகமா அடிச்சு புடிச்சு வந்திருக்க போல இருக்கு. ஆமாங்கம்மா, ஒரு 5 நிமிஷமா டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். நான் ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அவசரமே இல்ல, நிதானமா போட்டு எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ம். சக்தி, ஐயா. எனக்கும் ஆவாரம் பூ டீ வேணும். குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ம், சரிங்க ஐயா, உங்களுக்கும் அம்மாக்கும் போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. எங்க வச்சுட்டு போயிருப்பா? சரியான மாயாஜால கில்லாடியா இருப்பா போல இருக்கே. ஐயா, டீ. அம்மா இந்தாங்கம்மா. தேங்க்யூ சக்தி. ஹலோ. என்ன சக்தி, கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறதுக்கு உனக்கு வசதியா இருக்கா? நீங்க தான் அங்க எல்லா விதமான வசதியும் பண்ணி கொடுத்துருக்கீங்களேம்மா, அதுல எப்படிங்கம்மா குறை இருக்கும்? ம். எனக்கு உங்க பக்கத்துல தங்கி இருக்கணும் தான் ஆசை. ஆனா நீங்க தான் என்ன கட்டாயப்படுத்தி அங்க இருக்க சொல்லிட்டீங்க. உன்னோட சௌகரியம் எனக்கு ரொம்ப முக்கியம் சக்தி. அப்புறம் அண்ணியோ அனிதாவோ உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி இனிமே நடந்துக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே அதை நீ என்கிட்ட சொல்லணும், சரியா? ம், சரிங்கம்மா. ஆ, நீ போய் உன் வேலையை பாரு. ருத்ராமா ஆபீஸ்க்கு போறதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க. அவங்க கிளம்புனதும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் பூமிநாதன் ஐயாவை பாத்துற வேண்டியதுதான். ஐயோ, கெஸ்ட் ஹவுஸ்குள்ள பைய வச்சுட்டு வந்தப்ப அவசரத்துல வெளிக்கதவை பூட்டாம வந்துட்டோமே. போய் பூட்டிட்டு வந்துடலாம். கண்டிப்பா அந்த கட்டப்பை இந்த ரூமை விட்டு வெளியில போகல. அப்ப கண்டிப்பா இந்த ரூம்ல தான் ஏதோ ஒரு மூலையில இருந்தாகணும். அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்காம எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த இந்து இங்க இருந்து போகவே மாட்டா. ஒருவேளை வெளியில நான் நின்னு பார்த்தத அவ பாத்திருப்பாளோ? இருக்கலாம். அதான் நம்ம கண்ணுல சிக்க கூடாதுன்னு எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு போயிருக்கா. ஐயோ, மறுபடியும் வராளே.
பகல்ல இவளுக்கு கிச்சன்ல தானே வேலை. அதை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்தா? அப்ப நாம சந்தேகப்பட்ட மாதிரி அந்த கட்டப்பைக்குள்ள என்னமோ இருக்கு. அம்மா இன்னும் ஆபீஸ் போகாம வீட்லயே இருக்காங்களே. அம்மா கிட்ட என்ன காரணத்தை சொல்லிட்டு இங்க இருந்து நம்ம வெளியில போறது? இவ பண்ற சதி வேலையெல்லாம் எசக்கு பசக்கா இல்லாம எப்படி பண்ணணும்னு யோசிப்பா போல இருக்க. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்பவும் ருத்ராமா ஆபீஸ் போகலனா அம்மாவை பார்க்க வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஐயாவை பார்த்துட்டு வந்துடலாம். அப்பா, நல்ல வேலை நம்மள பார்க்கல. அந்த சக்தி அவ வெளியில போயிட்டாளா இல்ல நிக்கிறாளான்னு நம்ம ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ, என்ன இவ கதவை லாக் பண்ணிட்டு போயிட்டா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? அனிதா கிட்ட போன் பண்ணி தகவல் சொல்லலான்னு பார்த்தா நம்ம கிட்ட போன் இல்லையே. ஷோ, என்ன பண்றது இப்போ? சரி, என்ன நடந்தாலும் நடக்கட்டும். முதல்ல அந்த கொட்டப்பைக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சார், இங்க ருத்ராங்கிறவங்க. சார், இங்க ருத்ராங்கிறவங்க. ஏன் கத்துற? எங்க முதலாளியம்மா ஐயா, காதுல விழுந்துற போகுது. என்ன விஷயம்? சார், அவங்களுக்கு கொரியர் வந்திருக்கு, அவங்க கிட்ட கொடுக்கணும் சார். இவ்வளவுதானே? கொடு, நான் வாங்கிக்கிறேன். இல்ல சார், அவங்க கிட்ட சைன் வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா வேலைக்கு புதுசா? ஏயா, இந்த மாதிரி பணக்கார வீடுகள்ல எல்லாம் அவங்களே வந்து கையெழுத்து போட மாட்டாங்கயா. அதுக்கு தான் மேனேஜர், பிஏ, என்ன மாதிரி டிரைவர்லாம் இருக்காங்கல்ல. எங்க கையெழுத்து பண்ணணும்னு சொல்லு, நானே போட்டு வாங்கிக்கிறேன். சார், அதெல்லாம் முடியாது சார், நான் அவங்க கிட்ட தான் கொடுப்பேன். அவங்க கிட்ட தான் கொடுக்கணும்னா விடிய விடிய நீங்க தான் உட்காந்துட்டு இருக்கணும். நான் ஏன் இங்க உட்காந்துருக்க போறேன்? ஆள் இல்லைன்னு ரிட்டர்ன் அனுப்ப போறேன். என்னது? ரிட்டர்ன் அனுப்பிடுவியா? ஆமா. நான் கேட்டும் கொடுக்காம ரிட்டர்ன் அனுப்பிடுவியா? அவ்வளவு தெரியுமா உனக்கு? உங்க நம்பர் என்னன்னு சொல்லு, கொரியர் ஆபீஸ் நம்பர் என்னன்னு சொல்லு. இப்போவே ஃபோன் பண்றேன். சொல்லி அவங்க ஆபீஸ் நம்பரை இப்பவே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மரியாதை இல்லாம நடந்துக்கிறான்னு சொல்றேன். அவங்க அடுத்த நிமிஷம் உன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. சொல்லியா? சார் சார் வேணாம் சார், அது வந்து நான் உனக்கு பயம் காட்டலையா? உண்மையதான் சொல்றேன். இப்ப அந்த கொரியர் என்கிட்ட கொடுக்க முடியுமா முடியாதா? என்ன ரத்னம் இங்க பிரச்சனை? பாருங்கம்மா, உங்க பேர்ல ஒரு கொரியர் வந்திருக்கு. அதை என்கிட்ட கொடு, நான் கொடுத்துறேன்னு சொல்றேன். என்கிட்ட கொடுக்க மாட்டாராம். இத்தனை நாள் நாங்க தானே வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் புதுசா சட்டம் பேசுறாரு. நான் என்ன மேடம் பண்றது? என்னோட வேலை அப்படி மேடம். தப்பா எட்டியாவது போயிட்டா எங்க கொரியர் சர்வீஸ்க்கு தான் கெட்ட பேர் வரும். அதான் மேடம் சொல்றேன். இந்த பையன் சொல்றது கரெக்ட் தானே? இதுக்கே நீ கோவப்படுற? கொடுப்பா, நான் சைன் பண்றேன். இந்தாங்க மேடம். என்னது? ஃப்ரம் அட்ரஸை எழுதலையே. இது அந்த கமலாவோட கையெழுத்து மாதிரில இருக்கு. சாகும்போது ஏதாவது உண்மையை சொல்றேன்னு உளறி வச்சுட்டு போயிருந்தா என்ன செய்யறது? இல்ல கமலா கையெழுத்து மாதிரி வேற யாரும் எழுதிருக்காங்களான்னு தெரியலையே. எப்படி இதுல என்ன இருக்குன்னு பாக்குறது? ஐயோ, அவ அந்த கட்டப்பைய எங்க ஒளிச்சு வச்சிருப்பா? ரத்னம் சார், என்ன ஒரே படபடப்பா இருக்கீங்க? என்னாச்சு?
ஐயோ நம்ம பதட்டத்தை கண்டுபிடிச்சிட்டாரே. இப்ப என்ன பதில் சொல்றது? சொல்லுங்க ரத்னம், ஏன் அப்படி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் நார்மலா தான் இருக்கேன். நார்மலா இருக்கேன்னு நீ சொல்ற, ஆனா சிவா சொல்ற மாதிரி உன் முகத்துல பதட்டம் தெரியுதே. எதுவா இருந்தாலும் சொல்லு ரத்னம். ஏற்கனவே நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க, திரும்பவும் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, லேசா தலைவலியா இருக்கு, அவ்வளவுதாம்மா. மத்தபடி நான் நார்மல் தாம்மா. சரி, வண்டி எடு. என்ன சிவா, யாரோ அலற சத்தம் கேக்குது? ஆமா அத்த, சக்தி வர வீட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருந்தா. அப்படின்னா அவுட் ஹவுஸ்ல யாரு இருக்கான்னு தெரியலையே. யாருன்னு தெரியலையே. சரி வா போய் பார்க்கலாம். எப்படிங்க? அத போட்டி இருக்கு. யாரோ உள்ள அனத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல? உள்ள யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஐயோ, ருத்ரா குரல் கேக்குதே. நம்ம கீழே விழுந்து கத்துனது அவ்வளோ தூரமா கேட்டுச்சு. என்ன சிவா, உள்ள இருந்து பதிலையே காணோம். ஹலோ, உள்ள யாருங்க இருக்கிறது? உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஐயோ, சிவா வேற ருத்ரா கூட இருக்கானே. இங்க ஏன் வந்தே, எதுக்கு வந்தேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன தொலைச்சு எடுத்துருவானே. ருத்ரா கூட சமாளிச்சிடலாம், ஆனா சிவாவை சமாளிக்கிறது கஷ்டமாச்சே. ஐயோ, என்ன பண்றது? என்னத்த சத்தத்தையே காணோம். சரி, ஊட்டி இருக்கிற கதவை திறக்கிறதுக்கு சாவி வேணும்ல, சக்திக்கு ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லு. சரி அத்த. ஐயோ, சிவா சார் ஃபோன் பண்றாரு. ஹலோ சார், சொல்லுங்க சார். சக்தி, எங்க இருக்க? நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார். உடனே அவன் ரூம் கே எடுத்துட்டு வா. எதுக்கு சார்? நீ எடுத்துட்டு வா சொல்றேன். எடுத்துட்டு வராத. அம்மா, ஷோ, இப்ப என்ன பண்ணுவ? ஹலோ, யாரா இருக்கீங்களா? சார், சொல்லுங்க சார். கதவு திற சக்தி. ஏன்? ஏன் காரணத்தை சொன்னாதான் திறப்பியா? கதவை திற. தொறமா? அம்மா, ஐயோ. அண்ணி, நீங்களா உள்ள இருந்தீங்க? நீங்க இந்த ரூம்குள்ள என்ன பண்றீங்க? அம்மா, அதான் அத்தா கேக்குறாங்கல்ல, பூட்டி இருக்கிற ரூம்குள்ள நீங்க எப்படி போனீங்க? மாய மந்திரம் பண்ணி ரூமுக்குள்ள போறதுக்கு நான் என்ன மந்திரவாதியா? நான் ரூமுக்குள்ள இருந்தப்போ இவதான் கதவை பூட்டிட்டு போயிட்டான். நான் ரூமை பூட்டிட்டு போனப்ப நீங்க உள்ள இருந்த விஷயம் எனக்கு தெரியாதுமா. பண்றதையும் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி பசப்ப காட்டுறியா? வாயை திறக்காத. அண்ணி, இப்ப சக்தி மேல எதுக்கு கோவப்படுறீங்க? ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போனவளை பார்த்து கோவப்படாம அவளை கொஞ்சம் சொல்றியா ருத்ரா? அப்படின்னா சக்தி உங்களை வேணும்னே தான் உள்ள வச்சு பூட்டிட்டு போனான்னு சொல்றீங்களா? அப்படி கூட இருக்கலாம். என்ன நீ, சக்தி எதுக்காக உங்களை ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு போக போறா? காரணமே இல்லாம அவளையே குத்த சொல்லிட்டு இருக்கீங்களே. எனக்கு நல்லா தெரியுமா, சக்திக்கு தெரியாம தான் நீங்க உள்ள போயிருக்கீங்க. சொல்லுங்க, எதுக்கா உள்ள போனீங்க? ஏன் உள்ள போனேனா,
இவ நமக்கு தெரியாம ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கா. அத கண்டுபிடிக்கணும்னு தான் வந்தேன். போதுமா? என்ன நீ சொல்றீங்க? சக்தி அப்படி என்ன திருட்டுத்தனம் பண்ணான்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க இந்த ரூம்குள்ள போனீங்க? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு காய்கறி வாங்கிக்கிட்டு கூடவே ஒரு கட்டப்பையை எடுத்துக்கிட்டு வேகமா நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்தவ அப்படியே டக்குன்னு நின்னு இவ வச்சிருந்த கட்டப்பைய தூக்கிக்கிட்டு ஐயோங்கிற மாதிரி பதறி போய் திரும்ப அந்த பைய நேரா இவ தங்கி இருக்கிற ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டா. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி காய்கறி பையன் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வரா. எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்றான்னு. அதனாலதான் அது என்னன்னு பார்த்து இவ யோகிதைய உங்களுக்கு ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறதுக்காக தான் இங்க உள்ள செக் பண்ணலான்னு வந்தேன். நம்மள யாரும் கவனிக்கலன்னு நினைச்சோம். இந்துமதி அம்மா பார்த்திருக்காங்களே. சந்தேகப்பட்டு செக் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. அந்த பையில அப்படி என்ன திருட்டு பொருளை சக்தி வச்சிருந்தா தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? நானும் உள்ள ரூம் முழுக்க அலசி பார்த்துட்டேன். ஆனா அந்த பையன் இவ எங்க வச்சிருக்கானே தெரியல. சக்தி உண்மையிலேயே பைய எடுத்துட்டு வந்திருந்தா தானே அது உள்ள இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் வேற எதையோ எடுத்துட்டு வந்து உள்ள வச்சு இவளை மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்றீங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த பைய எடுத்துட்டு வந்து இவ காட்டினா தானே தெரியும். சக்தி, எதுக்காகவும் யாருக்காகவும் நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். அந்த அளவுக்கு உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அண்ணியோட மன ஆறுதலுக்காக அந்த பைய எடுத்துட்டு வந்து காட்டிடு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டோம். பாத்தியா ருத்ரா, நீ சொல்லி கூட போக மாட்டேங்கிறா. அப்படின்னா அந்த பையில ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஏய், என்ன இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கவா? வந்து பைய எடுத்து கொடுவா. அண்ணி விடுங்க, அண்ணி அவ கைய விடுங்க. அவ போய் எடுத்துட்டு வருவா. நீ போ சக்தி, போய் எடுத்துட்டு வா. போ. ஒரு பைய எடுத்துட்டு வர்றதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? சீக்கிரம் வா. எடுத்துட்டு வருவா நீ. அதுக்காக தானே போயிருக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பைய வாங்கி பாரு. இப்ப யோகிதை என்னன்னு உனக்கே தெரியும். வேண்டாம் நீ. சந்தேகம் உங்களுக்கு தானே, நீங்களே அதை வாங்கி பாருங்க. குடுடி. என்ன நீ சக்தி பையில எதையோ வாங்கி மறைச்சு வச்சிருக்கான்னு சொன்னீங்க? இதுதானா இந்த சார்ட் பேப்பர், பென்சில், பேனா இதெல்லாம் தான் நீங்க சொன்ன திருட்டு பொருளா? சக்தியால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்கு. அதையெல்லாம் மறந்துட்டு தேவையில்லாம ஒரு நல்ல பொண்ணை சந்தேகப்பட்டு அவ மனசை இப்படி நோகடிக்கிறீங்களே. இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அண்ணி, ப்ளீஸ். சக்தியோட அனுமதி இல்லாம அவன் தங்கி இருக்கிற ரூம்குள்ள நுழைஞ்சது பெரிய தப்பு. பிரைவசிங்கிறது நமக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கும் இருக்கு.
நமக்கு சொந்தமான இடத்துல அவ தங்கி இருக்காங்கிறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு உள்ள போய் செக் பண்றதுக்கெல்லாம் நம்ம யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். இனிமே இப்படி பண்ணாதீங்க. சாரி சக்தி, இதனால உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும். ஐயோ என்னம்மா நீங்க என்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்துமதி அம்மா என்ன தப்பா நினைச்சத நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. ஆமா, சார்ட் பேப்பர், பேனா, பென்சில்னு வாங்கி வச்சிருக்கியே, என்ன பண்ணுவ இதை வச்சுக்கிட்டு? எனக்கு ஒரு அளவுக்கு டிராயிங் வரைய தெரியும்னு உங்களுக்கு தெரியும் இல்லம்மா. எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்களை விதவிதமா டிராயிங் வரையணுங்கிறது தான் என்னோட ஆசைம்மா. அதுக்காக தான் நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பெத்த தாயோட படத்தை வரையணும்னு சக்தி ஆசைப்படுறா. அந்த கொரியர் கவருக்குள்ள அவதான் அவளோட உண்மையான பொண்ணுங்கிறதுக்கான ஆதாரம் இருக்குமோன்னு நான் கதி கலங்கி போய் இருக்கேன். என்ன நடக்க போகுதோ தெரியலையே. நீ என்ன விதவிதமா வரைஞ்சு கொடுக்க போற ஓவியங்களை பாக்குறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சீக்கிரமா வரைஞ்சு கொடு. சரிங்கம்மா. சிவா, வா நம்ம கிளம்பலாம். மீட்டிங்க்கு டைம் ஆயிட்டு இருக்கு. வாங்க. ஏய், உன்னை ருத்ரா வேணா நம்பலாம், ஆனா நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை பாக்குறேங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. கூடிய சீக்கிரம் நான் அதை கண்டுபிடிக்கிறேன். அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. நீங்களும் பூமிநாதன் ஐயாவும் சேர்ந்து இருக்கிற போட்டோவை மறைச்சு வச்சுதான் இந்த சார்ட் பேப்பரை ஃபைல்ல வச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். இப்ப நான் உண்மையை சொல்ல முடியாத நிலைமையில இருக்கம்மா. அதனாலதான் நான் உங்ககிட்ட இருந்து அதை மறைச்சு வச்சேன். பிரிக்க போறாங்களே. குட் மார்னிங் சார். இன்னும் 2 ஹவர்ஸ்ல நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். அப்பாடா, அதுக்குள்ள நீங்களே பண்ணிட்டீங்க. ஆமா சார், எங்களோட நியூ பிளான்ட் ஓபன் பண்றதுக்கு ஒரு 15 ஏக்கர் நிலம் வேணும். அதுக்கு இப்ப கால் பண்றாங்க. மனசுல ஆசை வளர்த்துக்கிட்டு தேவையில்லாம தொந்தரவு பண்ணாதீங்கன்னு திவ்யா கிட்ட தெளிவா சொல்லிட்டோம். அப்புறம் எதுக்கு இவங்க கால் பண்றாங்க? இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. சொல்லுங்க திவ்யா. ஹலோ அருண், இப்ப எதுக்கு கால் பண்ணீங்க? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? என்னாச்சு திவ்யா, ஏன் ஒரு மாதிரி பதட்டமா பேசுறீங்க? நான் யூஸ்வலா காலேஜ் போறப்போ ஒரு காஃபி ஷாப்க்கு வந்துட்டு தான் போவேன். இங்க அப்படி வந்தப்போ இப்போ ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன். என்ன பண்றதுனே தெரியல. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்து என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க அருண். என்ன சொல்றீங்க திவ்யா? அப்படி என்ன ஆபத்துல மாட்டிட்டீங்க? என்னால போன்ல எதுவும் சொல்ல முடியாது. நேர்ல வாங்க அருண் ப்ளீஸ். சரி திவ்யா, நான் உடனே கிளம்பி வரேன். நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. டிஜே ரோட்ல இருக்க ஒரு காஃபி ஷாப்ல தான் இருக்கேன். நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். சரி, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரிங்களா? சரிங்க அருண், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. திவ்யாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, போய் பார்க்கலாம்.
என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க. நீங்க இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. திவ்யா, முதல்ல உட்காருங்க சொல்றேன். வெயிட்டர், எனக்கு எதுவும் வேணாம். நீங்க ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னு வர சொன்னீங்க. என்னமே ஏதோன்னு நான் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தா இப்படி கூலா உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்ன திவ்யா இதெல்லாம்? சும்மா உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்ன எதுக்கு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்? என்ன அருண் இப்படி பேசுறீங்க? என் மேல உங்களுக்கு எவ்வளவு லவ் இருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அப்படி சொல்லி வர சொன்னேன். நான் உங்க கூட நெருங்கி வரப்பெல்லாம் என் மேல உங்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி விலகி விலகி போனீங்கல்ல, அதுவே எனக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னதும் எப்படி பதறி அடிச்சு ஓடி வந்தீங்க பாத்தீங்களா? இதுதான் உங்களுக்கு என் மேல இருக்க லவ். இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொன்னா யாரா இருந்தாலும் ஓடி வரத்தான் செய்வாங்க. இதனாலேயே நான் உங்களை லவ் பண்றேன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணப்போ என்னோட கால் அட்டென்ட் பண்ணாம இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாமே. அப்படியே போனை கட் பண்ண தோணாம என்ன விஷயம்னு கேட்க தோணுச்சுல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. நான் வேலை பார்த்துட்டு இருக்க ஓனர் வீட்டு பொண்ணு கால் பண்றப்ப அதை எப்படி என்னால அவாய்ட் பண்ண முடியும்? அதான் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டேன். இது நீங்க லவ்னு புரிஞ்சுப்பீங்களா? நீங்க எப்படி என் மனசுக்குள்ள இருக்கீங்களோ அப்படிதான் நானும் உங்க மனசுக்குள்ள இருக்கேன்னு நான் நம்புறேன் அருண். இப்ப உங்க பிரச்சனையே நான் உங்க முதலாளி வீட்டு பொண்ணுங்கிறது தான். லவ்ங்கிறது அந்தஸ்தை பார்த்து வர்றது இல்ல, மனசை பார்த்து வர்றது. இதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க திவ்யா, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என் மனசுக்குள்ள எதுவுமே கிடையாது. நீங்களா எதுவும் மனசுக்குள்ள தேவையில்லாம கற்பனை வளர்த்துக்கிட்டு பேசாதீங்க. என்ன இப்படி எல்லாம் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க திரும்ப திரும்ப அதையே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் வேண்டாம் திவ்யா, நான் எப்பவுமே சொல்றதுதான். தயவு பண்ணி உங்க படிப்பு மேல கவனம் செலுத்துங்க. என் மேல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கு நீங்களே இரும்பு தெர போட்டு மறைக்க நினைக்காதீங்க அருண். அப்படிலாம் நான் எதையுமே மறைக்கல, அதுக்கான தேவையும் எனக்கு இல்ல. நான் ரொம்ப அர்ஜென்டா சைட் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன். தேவையில்லாம எனக்கு ஃபோன் பண்ணி என்னை இங்க வர வச்சு ஏன் நேரத்தையும் உங்க நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க திவ்யா, வரேன். நீங்க என்னை விட்டு விலகி போனாலும் என் மனசு உங்களை தேடி வந்துகிட்டே தான் இருக்கும். சக்தி, எனக்கு மாத்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கியா? எடுத்துட்டு வந்திருக்கங்க ஐயா. அதோட என் கண்ணுக்கு ஒரு ஆல்பமும் தட்டுப்பட்டுச்சு, அதையும் கையோட எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க ஐயா. உங்க பர்ஸ்ல எதுக்கு ருத்ராமாவோட போட்டோ இருந்துச்சுன்னு நீங்க சமாளிச்சு வேற ஏதாவது காரணம் கூட சொல்ல முடியும். ஆனா இந்த போட்டோவை காட்டி கேக்குறப்ப நீங்க 2 பேரும் கணவன் மனைவிங்கிற உண்மையை மட்டும்தான் உங்களால சொல்ல முடியும். உங்களுக்கும் ருத்ராமாவுக்கும் இவ்ளோ பெரிய புனிதமான உறவு இருந்திருக்கு. அதை எதுக்குங்க ஐயா என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? நீங்களும் ருத்ராமாவும் சந்தோஷமா கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கீங்கன்னு இந்த போட்டோவே சொல்லுது. நான் உங்க பொண்ணு ஸ்தானத்துல இருந்து கேக்குறேன், தயவு பண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ஐயா. நான் சொல்றேன் சக்தி, இதுக்கு மேல உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் ருத்ராவோட கம்பெனில ஒரு சாதாரண மேனேஜரா ஜாயின் பண்ணி என் திறமையாலையும் கடினமான உழைப்பாலையும் படிப்படியா பெரிய போஸ்டிங்க்கு வந்துட்டு இருந்தேன்.
இப்பெல்லாம் ருத்ராவை எனக்கு ஒரு முதலாளி பொண்ணுன்ற அளவுல தான் தெரியும். அவன் நேர்ல வந்தானா ஜஸ்ட் ஒரு குட் மார்னிங் வச்சுட்டு தலையை கவுந்துக்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அவளுக்கு அது ஏதோ ஒரு வகையில பிடிச்சு போயிருக்கு. இப்படியான சூழ்நிலையில ஒரு நாள் சொல்லுங்க பூமி. என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. இல்லைங்க, உங்க கம்பெனில ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் மேனேஜரா தான் சேர்ந்தேன். என்னோட ஒர்க் சின்சியாரிட்டியை பார்த்து மேனேஜர் ஜிஎம்னு உங்க அப்பா எனக்கு படிப்படியா பதவி உயர்வு கொடுத்தாரு. இப்ப உங்களை கம்பெனியோட சிஇஓ ஆக்கிட்டு இப்ப நீங்க இருக்கிற எம்டி பொறுப்பை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்னோட தகுதி அறிஞ்சு கொடுக்கறதா என்னால ஏத்துக்க முடியுது. ஆனா என்ன ஆனா? சொல்ல வந்தது தைரியமா சொல்லுங்க பூமிநாதன். ஏன் தயங்குறீங்க? விஷயம் என்னன்னு நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். இல்லைங்க, உங்க அப்பா உங்களையே எனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்றாரு. அது எப்படி சரியா வரும்? நீங்க பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், நான் ஒரு சாதாரணமான ஆளு. என் உயரம் என்னன்னு எனக்கே தெரியுங்க. இருந்தாலும் இது சம்பந்தமா உங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு தைரியம் வரலங்க. அதனால நீங்க தான் எப்படியாவது அவர்கிட்ட பேசணும். நான் என்ன பேசணும்? இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிருங்க. ஏன், உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? ஐயோ, என்னங்க இப்படி கேக்குறீங்க? இவ்வளவு பெரிய இடத்துல இருந்தோம் நீங்க எல்லார்கிட்டயும் எவ்வளவு அன்பா கனிவா நடந்துக்கிறீங்க. உங்களை யாருக்காவது பிடிக்காம இருக்குமாங்க? இருந்தாலும் உங்களுக்குன்னு உங்க மனசுல ஒரு கனவு இருக்கும். உங்க வருங்கால கணவர் எப்படி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் நான் எந்த விதத்திலும் தகுதியா இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. உங்க அப்பா இதை புரிஞ்சுக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இதுல என்னோட தப்பு எதுவும் இல்லைங்க. தயவு செஞ்சு நீங்க இதை தப்பா எடுத்துக்காதீங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? உங்களை என் வருங்கால கணவரா தேர்ந்தெடுத்ததே நான் தான். என்ன சொல்றீங்க? நீங்க என்ன தேர்ந்தெடுத்தீங்களா? ஆமா, நீங்க எங்க கம்பெனில ஜாயின் பண்ண நாள்ல இருந்து உங்க வளர்ச்சிய என் கண்ணு முன்னால நான் பார்த்துட்டு இருக்கேன். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க கிடைக்க அவங்க தலகணம் கூடும், அவங்க கேரக்டரும் மாறும். ஆனா நீங்க அப்படி இல்ல. பதவி கூட கூட உங்களுக்கு பணிவும் கூடிக்கிட்டே தான் இருந்தது. அதனால எனக்கு உங்க மேல மிகப்பெரிய மரியாதை உண்டு. அதனாலதான் நான் எங்க அப்பா கிட்ட போய் என் மனசுல இருக்கிற விஷயத்த சொன்னேன். அவரும் எந்த தயக்கமும் காட்டாம குட் சாய்ஸ் ருத்ரான்னு சொல்லிட்டாரு. எல்லாமே என் சம்மதத்தோட தான் நடக்குது. இப்ப உங்க முடிவை நீங்க தான் சொல்லணும். நீங்களே என்னை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் எப்படிங்க மறுப்பு சொல்லுவேன்? நீங்க என்னோட வாழ்க்கை துணையா கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. ருத்ராமா தன்னோட காதல நேரடியா உங்ககிட்ட சொல்லாம அவங்க அப்பா கிட்ட சொல்லி உங்ககிட்ட பேச சொன்னது ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. ருத்ரா அவளோட லைஃப் பார்ட்னரா என்ன தேர்ந்தெடுத்தது என்னோட அதிர்ஷ்டம் சக்தி. அவகிட்ட பணக்கார பந்தா எதுவுமே இருக்காது. நான் அவகிட்ட வச்ச கண்டிஷன் ஒன்னே ஒண்ணுதான். நான் கடைசி வரைக்கும் உனக்கு உண்மையா இருப்பேன். ஆனா அதே நேரத்துல உங்க சொத்துல இருந்து எதுவுமே என் பேர்ல எழுதி வச்சிடக்கூடாதுன்னு நான் உறுதியா சொல்லிட்டேன். உங்களோட இந்த ஒரே குணம்தான் ருத்ராமாக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஐயா. அதான் உங்களை லவ் பண்ணிருக்காங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு? அடுத்து எங்களோட கல்யாணம் சிறப்பா நடந்து முடிஞ்சது. நாங்க 2 பேரும் அன்போடும் அரவணைப்போடும்
ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தோம். ருத்ரா நிறைய மாசம் கர்ப்பிணியா டெலிவரிக்கு இப்போவோ அப்போன்னு இருந்தப்ப எனக்கு திடீர்னு கொல்கத்தாவுக்கு ஒரு பிசினஸ் விஷயமா அவசியம் போயாகணுங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. நான் போயிட்டு திரும்ப வந்தப்பதான் அனிதா பிறந்திருந்தா. குட்டிமா, உங்க அப்பா உன்னை பார்த்தா உன்னை அப்படியே ஆசையா கொஞ்சம்னு கொஞ்சுவாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து உன்னை வாங்க நான் படாத பாடு போறேன். வாங்க. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், பாருங்க. தங்க குட்டி. உங்களை அப்படியே உரிச்சு வச்சிருக்கா. சாரி ருத்ரா. எதுக்குங்க சாரி? இல்ல, தலப்பிரசவத்தப்ப தன்னோட கணவன் கூட இருக்கணும்னு ஒவ்வொரு பொண்ணும் பிரியப்படுவாங்க. உன்னை பக்கத்துல இருந்து பாத்துக்க வேண்டிய முக்கியமான நேரத்துல நான் பிசினஸ் மீட்டிங்னு போயிட்டேன். ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு ருத்ரா. ஏங்க, நீங்க என்கிட்ட சொல்லாம கொள்ளாமலையா போனீங்க? நானும் சம்மதிச்சுதானே உங்களை அனுப்பி வச்சேன். அப்புறம் ஏன் இதுக்காக வருத்தப்படுறீங்க? முழிச்சிட்டா. ஏய் செல்லக்குட்டி, அப்பா பாருங்க, அப்பாவை பாருங்க. பாருங்க என்ன, அம்மாவையும் பாக்குறீங்க, அப்பாவை பார்க்க மாட்டீங்களா? அப்பாவை அடையாளம் தெரியுதா? நானும் ருத்ராவும் ஒரு சின்ன மனசங்கடம் கூட இல்லாம அவ்வளவு சந்தோஷமா எங்க குழந்தைதான் உலகம்னு அனிதாவை எங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டோம். நாங்க அனிதா மேல எவ்வளவு பாசமா இருந்தோமோ அதை விட கூடுதல் பாசம்னு சொல்ற அளவுக்கு எங்க டிரைவர் ரத்னம் அனிதா மேல அவ்வளவு பிரியமா இருப்பாருமா. அவளுக்கு ஒண்ணுன்னா நாங்க துடிக்கிறத விடவும் அவரு ரொம்ப துடிச்சு போயிடுவாரு. இப்படி சந்தோஷமா காலங்கள் கடந்துகிட்டு இருக்கும்போது அனிதாவுக்கு 2 வயசு இருக்கிறப்ப குழந்தைக்கு காய்ச்சல் இறங்கவே இல்லைங்க, நெருப்பா கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கு. டாக்டர் செக் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு போயிருக்காருல, காய்ச்சல் படிப்படியா குறைஞ்சிருமா? டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு 1 மணி நேரம் ஆச்சுங்க. காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குது. எனக்கு பயமா இருக்குங்க. ஹனி, ஹனி, ரொம்ப கஷ்டமா இருக்காமா? செல்லம், சீக்கிரம் சரியாயிடும்டா. என்ன ரத்னம், போன் எடுக்குது, யாருன்னு பாரு. ஹலோ. சரி. யாரு ரத்னம்? ஆபீஸ்ல இருந்தா ஃபோன் பண்ணாங்க. புது கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணுமா, நீங்க புறப்பட்டீங்களான்னு கேக்குறாங்க. ருத்ரா, நீ போயிட்டு வந்துரு. இல்லங்க, இன்னைக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதுக்கு என்னால போக முடியாது. நான் குழந்தை பக்கத்திலே இருக்க போறேன். என்ன இப்படி சொல்ற? நம்ம கம்பெனி இந்த கான்ட்ராக்டுக்காக 6 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இது பெரிய ப்ராஜெக்ட்டுக்கான கான்ட்ராக்ட். கண்டிப்பா நீ போய் சைன் போட்டு தான் ஆகணுமா. இங்க பாரு, எந்த காரணத்தை கொண்டும் இதை நாம மிஸ் பண்ணிடக்கூடாது. குழந்தை இப்படி காய்ச்சல்ல துடிச்சிட்டு இருக்கிறப்போ என்னால எப்படி இங்க போக முடியும்? ருத்ரா, அதான் நான் இருக்கேன்ல, அனிதாவை நான் பாத்துக்கிறேம்மா. குழந்தைய பத்தி கவலைப்படாம போய் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வா. ருத்ரா, சொல்றத கேளுமா.
நாம இந்த கான்ட்ராக்டை லாஸ் பண்ணிட்டா முன்னாடி ரொம்ப வருத்தப்படுவோம். அதுக்காக தான் சொல்றேன். இந்த பாரு, குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நீ தயவு செஞ்சு போயிட்டு வாமா. ஐயா, ருத்ராவுக்கு ஒரு வழியா தைரியம் கொடுத்து அக்ரிமெண்ட்ல சைன் போட அவளை அனுப்பிட்டேன். ஆனா காய்ச்சல்ல என் பொண்ணு படுற வேதனைய என்னால தாங்கிக்க முடியல ரத்னம். ஐயா, நம்ம அன்னிக்குட்டிக்கு கண் திருஷ்டி தாங்க. திருஷ்டியால வந்த காய்ச்சல் தான் இது. இதுக்கு கொஞ்சம் உப்பு மிளகா சுத்தி போட்டாலே சரியா போயிடும். நான் போய் எடுத்துட்டு வரேங்க ஐயா. நாய் கண்ணு, கொல்லி கண்ணு, விஷ கண்ணு, எந்த கண்ணு இருந்தாலும் அந்த கண்ணு குழந்தை மேல பட்ட திருஷ்டி அழிஞ்சு போகணும். அன்னிக்குட்டி, இதுல துப்பமா? போதும் போதும், படுத்துக்கோ படுத்துக்கோமா, படுத்துக்கோ. அந்த மாதிரி ஹெவி ஃபீவர் அனிதாவுக்கு அதுக்கப்புறம் வந்திருக்குமாங்கிறது சந்தேகம்தான். குழந்தை அப்படி துடிச்சு போயிட்டா. அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு சூர்ணம் தயார் பண்ணி அனிதாவுக்கு கொடுத்தாரு. அதை சாப்பிட்டதும் கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சு. ஐயா, என்னாச்சுங்கய்யா? ஒண்ணு இல்ல சக்தி, சும்மா சாதாரண நிர்மாணம் தான். இந்தாங்கய்யா. இந்தாங்கய்யா. என்ன சக்தி இது? உங்களை ஐசியூல அட்மிட் பண்ணப்ப உங்க பர்ஸ், செயின், வாட்ச் எல்லாத்தையும் நர்ஸ் கலட்டி வச்சிருந்து என்கிட்ட கொடுத்தாங்கய்யா. அத நான் இந்த டிராயர்லயே வச்சுட்டு போயிட்டேன். அதான். என்னங்கய்யா, அந்த வாட்சை அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இது என் இதயத்துக்கு ரொம்ப 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 நெருக்கமான பொருள்மா. என்னங்க, உங்க கையால இந்த குங்குமத்தை எடுத்து என் தாலியில வச்சு விடுங்க. ருத்ரா, நம்மளோட கல்யாண நாளுக்கு என்னோட சின்ன அன்பு பரிசு. தேங்க்ஸுங்க. புடவை பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குங்க. நம்மளோட ஒவ்வொரு கல்யாண நாளுக்கும் இதே மாதிரி உங்க அன்பு பரிசா ஏதாவது ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு நானும் உங்களுக்கு ஒரு gift பிரசன்ட் பண்ண போறேன். ஓ, அப்படியா? என் ஒய்ஃப் எனக்கு கொடுக்க போற gift என்னன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சீக்கிரம் கொடு ருத்ரா. நீங்க முதல்ல கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிக்கிட்டீங்கல்ல? இடது கையை நீட்டுங்க. இப்ப நீங்க கண்ணை திறந்து பார்க்கலாம்.
வாட்ச் ரொம்ப அழகா இருக்குமா. உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் ருத்ரா. சரிங்க, நீங்க என் வாழ்க்கையில வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரங்க. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வாட்சை பிரசன்ட் பண்ணியிருக்கேன். இது எப்பவுமே உங்க கையில தான் இருக்கணும், கழட்டவே கூடாது. உன்னுடைய ஞாபகார்த்தமா என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் இது என் கையிலேயே தான் இருக்கும். இப்ப இந்த வாட்ச் ஓடாத சக்தி இருந்தாலும் ருத்ரா எனக்கு காதலோட இதை வாங்கி கொடுத்ததுனாலதான் நான் இன்னமும் என் கையில கட்டிட்டு இருக்கேன். சக்தி, இது என் கையில இருக்கும் போதெல்லாம் ருத்ரா என் கையை பிடிச்சுக்கிட்டு என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பிரம்ம இருந்துகிட்டே இருக்கும். இதுல கிடைக்கிறதே பொய்யான நம்பிக்கை தர சந்தோஷம்தான். அதனாலதான் நான் உயிரோடவே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐயா, அழாதீங்க ஐயா. என்னால முடியல சக்தி. எனக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட என் வாழ்க்கையை பத்தி பேசுறப்ப என் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை எல்லாம் இப்படி அழுகியா வெளியில வந்துருது. உங்களோட மனவேதனை எனக்கு புரியுது. இருந்தாலும் நீங்களே இப்படி அழுதா எப்படி? சொல்றேன் இல்லங்கய்யா, அழாதீங்க ப்ளீஸ். இந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க ஓவர் எமோஷன் ஆக கூடாது. உங்களுக்கு செப்டிக் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு பெயின் ரொம்ப அதிகமாயிடும். மேடம், அவருக்கு இப்போ ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், டாக்டர் வர போறாரு. நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சரிங்க சிஸ்டர். சக்தி, உனக்கு டைம் ஆச்சுமா, நீ வீட்டுக்கு கிளம்ப. உங்களை தனியா விட்டுட்டு நான் எப்படிங்கய்யா போக முடியும்? அதான் சதீஷ் இருக்கான் இல்லம்மா, அவன் பாத்துக்குவான். நீ போயிட்டு வாமா. சரிங்கய்யா, உடம்ப பாத்துக்கோங்க. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. போயிட்டு வா. சிவா, நாம எத்தனையோ பிசினஸ் ரன் பண்ணாலும் ஆட்டோமொபைல் பிசினஸ்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா என்டர் ஆகுறோம். இதுலயும் நாம சக்சஸ் பண்ணி காட்டணும். கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம் அத்தை. ஆட்டோமொபைல் பிசினஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸே வராது. அதனாலதான் இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் சஜஸ்ட் பண்ணேன். எனக்கும் அந்த ஹோப் இருக்கிறதுனால தான் உடனே சரின்னு சொன்னேன். நான் என்ன சொல்றேன்னா, பிசினஸ் பண்றதுல நமக்கு என்னதான் அனுபவம் இருந்தாலும் ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப அதுக்கு நாமளும் புதுசுதான். அதனால நாம இதுல ரொம்ப கவனமா செயல்படணும். சரிங்க அத்தை. நம்ம ஷோரூம்க்கு ஸ்பேர் பார்ட் சப்ளை பண்றதுக்கு ஹொசூர் கம்பெனியோட இன்னைக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டோம். அடுத்து நாம பேச்சுவார்த்தை நடத்தி கான்ட்ராக்ட் சைன் பண்ண வேண்டியது டாட் மோட்டார் கம்பெனியோட தான். அந்த சிஇஓட பேசி அதுக்கான மீட்டிங்கை சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணணும். இது சம்பந்தமா நான் இன்னைக்கு அந்த சிஇஓக்கு மெயில் அனுப்புறேன் அத்தை. நிச்சயமா அவங்க கிட்ட இருந்து பாசிட்டிவான ரிப்ளை தான் வரும். ஹோப் சோ. மீட்டிங் சம்பந்தமா பிஸியா இருந்ததுல இந்த கொரியரை பிரிச்சு பாக்குறதுக்கு கூட எனக்கு டைம் இல்ல. அதுல யார் அனுப்புனாங்கன்னு அட்ரஸே இல்லைன்னு சொன்னீங்களே அத்தை. ஃப்ரம் அட்ரஸ் இல்லதான், இருந்தாலும் என் பேருக்கு தானே வந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாம். மதிப்பிற்குரிய ருத்ரா மேடம் அவர்களுக்கு, நான் ஒரு கூலி தொழிலாளி. எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. என் வீட்டுக்காரரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. என்னோட 3 பொண்ணுங்களையும் கரை சேர்க்கிற மொத்த பொறுப்பும் எனக்கு வந்துருச்சு. இப்ப என்னோட முதல் பொண்ணு கல்யாண வயசுல இருக்கா. அவளுக்கு பண்ண வேண்டியதை பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. ஏழைங்க யாரு உதவி கேட்டாலும் நீங்க மறுக்காம அவங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். என் பொண்ணோட கல்யாணத்துக்கும் உதவி செய்யுங்க மேடம். உங்களை என் குலசாமியா நினைச்சு கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இப்படிக்கு கண்ணம்மா.
என்ன இது, யாரோ கண்ணம்மாங்கிறவங்க அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு உதவி கேட்டிருக்காங்க. அவங்க அட்ரஸும் இல்ல, ஃபோன் நம்பரும் இல்ல. எந்த கான்டாக்ட் அட்ரஸும் கொடுக்காம நாம எப்படி அதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? ருத்ராமா மீட்டிங் போற அவசரத்துல கவரை எங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. இதை நிச்சயமா அதை கமலா தான் அனுப்பி இருக்கணும். அவங்க திரும்பி வரதுக்குள்ள என்ன ஏதுன்னு பாத்துடணும். பென்ட்ரைவ் வந்திருக்கு, என்ன ஏதுன்னு பாத்துருவோம். நாம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த கமலாவே தான். ருத்ரம்மா, நான் உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்றதுக்கு தான் நான் இந்த வீடியோவே பதிவு பண்றேன். யார உங்க உண்மையான பொண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அனிதா உங்க சொந்த பொண்ணே கிடையாதுமா. அவ உங்க டிரைவர் ரத்னத்தோட பொண்ணுமா. உங்க வீட்டுல வேலை செய்யற சக்தி இருக்காளே, அவதாம்மா உங்க உண்மையான பொண்ணு. அவதான் உங்க ரத்தம். எனக்கு எப்படி இந்த உண்மை தெரியும்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு பிரசவம் பார்த்த நர்ஸே நான் தாமா. அதே நாள் தான் ரத்னா உன் பொண்டாட்டி சீதாவ அதே ஹாஸ்பிட்டல்ல பிரசவத்தை கொண்டு வந்து சேர்த்தான். உங்க 2 பேருக்குமே அடுத்தடுத்து பிரசவம் பார்த்தது நான் தாமா. ஆனா அந்த டிரைவர் ரத்னம் தான் பொண்ணு பணக்காரியா வளரணுங்கிறதுக்காக அவன் பொண்ணு உங்ககிட்ட தூக்கிட்டு வந்து வச்சுட்டு உங்க பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாமா. அதை நான் பார்த்துட்டு தட்டி கேட்டப்போ அந்த உண்மையை உங்ககிட்டயும் வேற யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாமா. அப்ப இருந்த பண கஷ்டத்துல அந்த பாவ செயலை நான் பண்ணிட்டேமா. அதுக்கு தண்டனையாதான் கடவுள் எனக்கு கை காலை இழக்க வச்சு பழைய ஞாபகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் சக்தி என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா சேர்த்து விட்டா. திடீர்னு ஒரு நாள் எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் திரும்ப வந்தப்போ நான் உங்க வீட்டுல வேலை செய்யற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. அப்பவே உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேம்மா. ஆனா அந்த ரத்னம் என்ன கண்காணிச்சிட்டு இருந்த விஷயம் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அவன் இல்லாத நேரத்துல தனியா உங்ககிட்ட சொல்ல பலமுறை முயற்சி பண்ணேம்மா. ஆனா ஏதாவது ஒரு தடங்கள் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாமலே போயிருச்சுமா. அதனாலதான் நடந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி ரகசியமா இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் உயிரா நினைக்கிற என் பொண்ணு நர்மதா மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை. சக்திதாமா உங்க சொந்த பொண்ணு. அந்த அனிதா ரத்னத்தோட பொண்ணுமா. ஒருவேளை நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்கம்மா. அப்ப உங்களுக்கு கண்டிப்பா எல்லா உண்மையும் தெரிய வரும். நான் உங்களுக்கு மிகப்பெரிய பாவத்தையும் துரோகத்தையும் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ, நாம இந்த கவர் எடுத்து பார்த்தது நல்லதா போச்சு. கமலா என்ன மாட்டி விட்டுருப்பா. இவ்வளவு நாளா அவளுக்கு சுயநினைவே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. ஐயோ, இது மட்டும் ருத்ரா கையில கிடைச்சிருந்தா நமக்கு இது என்ன ஆயிருக்கும்? இவ்வளவு நாளா நம்ம கட்டி காப்பாத்தின ரகசியம் இப்ப வெட்ட வெளிச்சமாயிருக்குமே. நல்ல வேளை. ஏய் கமலா, நீ சாகறதுக்கு முன்னாடி ருத்ராமா கிட்ட சொல்ல வேண்டிய ரகசியம் எல்லாமே இப்ப என் கையில சிக்கிருச்சு. செத்து கூட எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ரகசியம் தெரிஞ்ச ஒரே ஆள் இனி நான் மட்டும்தான். இனிமே என் பொண்ணுக்கு எந்த தொல்லையுமே இருக்காது. அவன் நல்லா இருப்பா. அது வரைக்கும் எனக்கு நிம்மதி. செத்து போன கமலா உங்களுக்கு அனுப்பி இருந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு இப்படி முகவரியே இல்லாத லெட்டரை எழுதி வச்சது நான் தான் ருத்ரம்மா. ரத்னம், என்ன அங்கேயே நிக்கிற? கார் சாவியை வச்சுட்டு போ வந்தம்மா. சாவி அங்க வச்சுட்டு நீ கிளம்பு, காலையில பார்க்கலாம். சரிங்கம்மா.
ரத்னம், அம்மா ஒரு நிமிஷம் வா. சொல்லுங்கம்மா. நீ நம்ம செக்யூரிட்டி கிட்ட போய் என்ன பார்க்க கண்ணம்மான்னு யாராவது வந்தாங்கன்னா உள்ள அனுப்ப சொல்லு. சரிங்கம்மா. ஓகே சிவா, டாடா மோட்டார் சிஇஓக்கு மெயில் அனுப்பணும்னு சொன்னியே, அதை அனுப்பிடு. சரி இதோ அனுப்பிடுறேன். முதல்ல இந்த சனியம் பிடிச்ச பென்ட்ரைவை தீ வச்சு எரிக்கணும். அப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். அதை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. பென்ட்ரைவ் இங்க தான் வச்சிருந்தேன். எங்க காணாம போச்சு? நான் தான் காரை பூட்டிட்டு உள்ள போனேன். காருக்குள்ள இருக்காது. எங்க போச்சுன்னு தெரியலையே. கையிலையாவது கிடைச்சதுன்னா, அதுல கமலா பேசினதை கேட்டாங்கன்னா பெரிய ஆபத்துல மாட்டிப்போம். ஐயோ எங்க போச்சு? ஒருவேளை பென்ட்ரைவை ஓபன் பண்ணி பார்த்த இடத்துல விழுந்திருக்குமா? ஆபீஸ்க்கு வெளியில தான் பார்த்தோம். பூமிநாதன் ஐயாவும் ருத்ராமாவும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் அனிதாமா பிறந்து அவங்க வாழ்க்கையில இன்னும் கூடுதல் சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன காரணத்துக்காக பிரிஞ்சிருப்பாங்க? வாழ்க்கையில சேர்ந்து வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை வந்திருக்கும்? ஒன்னும் புரியலையே. நாளைக்கு ஐயாவை டிஸ்சார்ஜ் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போனதும் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன சக்தி, இத பத்தியா தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்ல சார். என்ன விஷயம்? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்ல சார். உங்களுக்கு காஃபி ஏதாவது வேணுமா? நான் போட்டு எடுத்துட்டு வரேன் சார். சக்தி இரு. என்ன பார்த்தாலே டீ காஃபி தான் கேட்பிய? அதெல்லாம் எதுவும் வேணாம். உன்னை பார்த்து பேசதான் நான் வந்தேன். என்னங்க சார் விஷயம்? லாயர் யாழினி மேடம் நம்ம கேஸை ஜெயிச்சு கொடுத்துட்டு ஃபீஸே வாங்காம போயிட்டாங்க. அது சம்பந்தமா பேசுறதுக்கு மதியம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் இந்த கேஸை சக்திங்கிற நல்ல மனசுக்காகத்தான் அட்டன் பண்ணேன், அதனால எனக்கு ஃபீஸே வேணாம்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு உன் மேல பிரியம் வச்சிருக்காங்க. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? யாழினி மேடத்துக்கு என் மேல ரொம்ப பிரியம்னு எனக்கு தெரியும் சார். ஆனா அவங்க இந்த கேஸுக்காக ஃபீஸ் வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் பூமிநாதன் ஐயா மேல அவங்களுக்கு இருக்கிற பாசம்தான். அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இங்க எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சக்தி, யாழினி மேடம் ஃபீஸே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக நான் பெருசா ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு என்ன வேணும்? தயவு பண்ணி ஏதாவது பெருசா கேளு. நான் தெய்வமா நினைக்கிறேன் ருத்ராமா இந்த கேஸ்ல இருந்து விடுதலையானதே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு தான் சார். அந்த சந்தோஷமே என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு. எனக்கு அதுவே போதும் சார். வேற எதுவுமே வேண்டாம்.
நீ இப்படி சொன்ன நான் விட்டுருவேனா? அதெல்லாம் கிடையாது. நீ கண்டிப்பா என்ன வேணும்னு கேட்டுதான் ஆகணும். ருத்ராமாவும் நீங்களும் கடைசி வரைக்கும் என் மேல இதே பாசத்தோட இருந்தா எனக்கு அதுவே போதும் சார். அப்படின்னா நீ எதுவும் கேட்க மாட்ட. உங்க அன்பை தாண்டி வேற எதுவும் எனக்கு தேவைப்படல சார். பூமிநாதன் ஐயாவை சிவா சாருக்கு தெரியுமான்னு கேட்கலாமா? வேண்டாம் வேண்டாம், இப்ப எதுவும் சொல்லிக்க வேண்டாம். என்ன நடந்ததுங்கிற முழு உண்மையை பூமிநாதன் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம். அப்புறம் ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணு இல்லைன்னா அப்படி ஏதாவது பேசு. என்ன சார் பேசுறது? ஏதாவது பேசு சக்தி. கணவன் மனைவினா எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? என்ன சார்? உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு சூப்பரான கேள்வி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுலதான் கொஞ்சம் திகைச்சு போயிட்டேன். அவ்வளவுதான். நோ ஐ எம் நார்மல். அப்படின்னா பதில் சொல்லுங்க சார். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் நிச்சயமா வேற வேற கிரகங்கள் தான். ஆனா திருமணங்கிற பந்தம் தான் அவங்கள ஒரே கிரகவாசியா மாத்துது. ஆரம்பத்திலேயே 2 பேருக்குமான வேறுபாட்டை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து உண்மையான அன்பை செலுத்தி கடைசி வரைக்கும் தீராத காதலோட வாழணும். என்னை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவினா இப்படிதான் இருக்கணும். நான் என் மனைவிக்கு இப்படிப்பட்ட கணவனா தான் இருப்பேன். பிரியா, அம்மா இங்க வா. சொல்லுங்கம்மா. அந்த அப்பா டக்கர் வேலைக்காரி சக்தி எங்க ஆளை காணோம்? சக்தி கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்கம்மா. கோயிலுக்கு போயிருக்காளா? யார கேட்டு போனா? ருத்ராமா கிட்ட சொல்லிட்டு தாம்மா போயிருக்காங்க. சரி, நீ போய் ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. சரிங்கம்மா. ருத்ரா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போயிருக்காளா? ஒரு வேலைக்காரி நினைச்ச நேரத்துக்கு எங்க வேணாலும் போலாம் வரலாங்கிறதெல்லாம் இந்த வீட்ல மட்டும்தான் நடக்கும். அவ அப்படி ஒரு ஜாதகத்துல பிறந்திருக்கா. எல்லாம் நம்ம நேரம். அவளை நினைச்சாலே டென்ஷன் ஆகுது. சிவா, அத்த, சிவா, தோ வந்துட்டேன் அத்த. என்னாச்சு நீ? ருத்ரா, தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, லேசா தலைவலி, அவ்வளவுதான். டேப்லெட் போட்டுக்க வேண்டியது தானே? இல்ல, அந்த அளவுக்குலாம் பெரிய தலைவலி இல்ல. காஃபி போட சொல்லியிருக்கேன், அதை குடிச்சேன்னா சரியாயிடும். சரிங்க, வா சிவா. வாங்க அத்த, கிளம்பலாம். நீங்க காஃபி குடிங்க. நீ நானும் சிவாவும் ஒரு மீட்டிங்க்கு கிளம்பிட்டு இருக்கோம். போயிட்டு வரோம். மம்மி, என்ன நீ? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மம்மி. நானும் சிவாவும் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் ஈவினிங் பேசலாம், ஓகே? இல்ல மம்மி, என்னாலலாம் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியாது. இப்பவே பேசணும். சரி சொல்லுமா, அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? எனக்கு கம்பெனில முக்கியமான போஸ்ட் வேணும் மம்மி. என்ன திடீர்னு? ஏன் இப்படி கேக்குற? நான் திடீர்னு எல்லாம் கேட்கல. ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்க நினைச்சதுதான். நீங்க அரெஸ்ட் ஆன சமயத்துல நம்ம கம்பெனில சில பொறுப்பு கொடுத்தீங்க. இப்ப அதையெல்லாம் சிவாவும் நீங்களும் எடுத்துக்கிட்டீங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஏமாற்றமா இருக்கு மம்மி. அனிதா, அத்தை அன்பார்ச்சுனேட்டா அரெஸ்ட் ஆனனால டெம்பரரியா உனக்கு இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்தாங்க. இப்பதான் அவங்க வந்துட்டாங்கல்ல. இல்ல சிவா, எனக்கு எதுவுமே டெம்பரரியா இருக்க கூடாது.
எல்லாமே பெர்மனண்டா தான் இருக்கணும். சரி, உனக்கு என்ன போஸ்டிங் வேணும்னு எதிர்பார்க்கற? எனக்கு நம்ம கம்பெனியோட எம்டி போஸ்ட் வேணும் மம்மி. ஐயோ, என்ன இது? இவள மருமகளாக்கி மொத்த சொத்தையும் நாம ஆளலான்னு பார்த்தா இவன் நம்ம பையன் வேலைய காலி பண்ணிருவா போல இருக்கே. எம்டி போஸ்ட் கேக்குறா. என்ன மம்மி, கேட்டதுக்கு பதில் சொல்லாம போயிட்டு இருக்கீங்க? என்ன கேக்குறோன்னு புரிஞ்சுதான் கேக்குறியா அனிதா? எம்டி போஸ்டுக்கு யார் வேணாலும் அவ்வளவு ஈஸியா வந்துட முடியுமா? அது என்ன கிளர்க் போஸ்டிங்னு நினைச்சியா? என்னாச்சு? எதுக்கு என் பொண்ணை நிக்க வச்சு ருத்ரமா இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்காங்க? எம்டி போஸ்ட் யாருக்கு வேணாலும் அவ்வளவு ஈஸியா கொடுத்துட முடியாதுன்னு எனக்கும் தெரியும் மம்மி. ஆனா நான் யாரு? தி கிரேட் பிசினஸ் மேக்னட் ருத்ராவோட பொண்ணு. எனக்கு எம்டி போஸ்ட் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன மம்மி பிரச்சனை இருக்க போகுது? அடிச்சா பாரு என் பொண்ணு ஃபர்ஸ்ட் பால்லியே சிக்ஸர். நீ கலக்குமா? நீ கேட்டது நியாயம்தான். சொல்லுங்க மம்மி. இங்க பாரு அனிதா, முக்கியமான பொறுப்பை எடுத்தோம் கவுத்தோன்னு யார் கையிலயும் கொடுத்துட முடியாது. இதையெல்லாம் நல்லா யோசனை பண்ணி தான் என்னால முடிவெடுக்க முடியும். இது சம்பந்தமா ஏன் விஷயத்துல யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கு என்ன மம்மி இருக்கு? அப்படியே முடிவெடுக்கணும்னாலும் இப்போ உடனே எடுங்க. அனி, நீ தேவையில்லாம அத்தைய தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டு இருக்க. நான் ஒண்ணு மம்மியை தர்ம சங்கடத்துக்கு ஒன்னும் ஆளாக்கல சிவா. எனக்கான ரைட்ஸை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன டெம்பரவரின்னு கிண்டல் பண்றாங்க. என் ஃப்ரெண்ட் ஹாசினியோட அப்பா போன வாரம் அவரோட கம்பெனிக்கு எம்டி ஆக்கியிருக்காரு. என்ன மாதிரி நீயும் எப்போ கம்பெனிக்கு எம்டி ஆக போறேன்னு கேக்குறான். அதுக்கு என்னால பதிலே சொல்ல முடியல. இங்க பாரு அனிதா, உன்கிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவன்னு தான் நான் எதையும் சொல்லிக்கல. என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனப்ப நான் சில பொறுப்புகளை உன்கிட்ட கொடுத்திருந்தேன். அப்ப நீ என்ன பண்ண? 20 வருஷமா நம்ம கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு இருந்த கிளைண்ட் கிட்ட சண்டை போட்டு அந்த கான்ட்ராக்டையே கேன்சல் பண்ண பாத்திருக்க. இன்னும் இந்த மாதிரி என்னென்ன வேலையெல்லாம் நீ பண்ணிருக்கன்னு நீயே யோசிச்சு பாருமா. பிசினஸ்ல எந்த விதமான பொறுப்பும் இல்லாம நீ நடந்துக்கிறேன்னு தான் உனக்கு நான் கொடுத்த பொறுப்புகளை வாபஸ் வாங்கிக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது இப்போ உன்னை நம்பி என்னால எம்டி போஸ்டே எப்படி கொடுக்க முடியும் அனிதா? ஆமா, அவன் என்கிட்ட ரூடா பேசினான். அந்த கோவத்துல தான் நான் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணேன். இது தப்பா? பிசினஸ் கான்ட்ராக்ட்ல கரெக்ட் டைமுக்கு மெட்டீரியல் கொடுக்கலனா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுக்காக கான்ட்ராக்டையே க்ளோஸ் பண்ணிடுவியா? இந்த மாதிரி பண்ணா கம்பெனியை இழுத்து மூடிட வேண்டியதுதான். வேற பேச்சே வேண்டாம் மம்மி. எனக்கு எம்டி போஸ்ட் கொடுக்க முடியுமா முடியாதா? அந்த பொறுப்புக்கு நீ வரத்துக்கு உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அனிதா. நான் உனக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன், கேளு. நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு வைர வியாபாரி தன்னோட ஒரே மகனை வெறும் 7000 ரூபாய் மட்டும் கொடுத்து கொச்சின்ல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு, இந்த ஒரு மாசம் என் பேரை யூஸ் பண்ணாம நீ ஒரு பணக்காரங்கிறத காட்டிக்காம பொழைச்சு காட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த பையனும் தான் யாருங்கிறத சொல்லிக்காம சின்ன சின்ன கடைகள்ல வேலை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல்ல சர்வரா ஜாயின் பண்ணிருக்கான். ஒரே மாசத்துல அந்த பையனோட நேர்மையும் ஒர்க் சின்சியாரிட்டியும் புடிச்சு போய் அவனை மேனேஜர் ஆக்கிட்டார் அந்த ஹோட்டல் ஓனர். சரியா 31வது நாள் அவனோட அப்பா 10 பென்ஸ் கார்ல வந்து அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட அந்த பையன் எப்படின்னு விசாரிச்சிருக்காரு. அந்த ஓனர் அந்த பையனோட வேலைய பத்தி ஆஹா ஓஹோன்னு மெச்சிருக்காரு. எந்த கஷ்டமான சூழ்நிலையையும் சமாளிச்சு முன்னுக்கு வரக்கூடிய திறமை அந்த பையன் கிட்ட இருக்குன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவன்கிட்ட கம்பெனி பொறுப்பு மொத்தத்தையும் ஒப்படைச்சிட்டாரு. வாரிசுங்கிறதுனால ஈஸியா எந்த பொறுப்புக்கும் வந்துட முடியாது அனிதா, அத புரிஞ்சுக்க. ஐயோ, அனுபவம் வேணுங்கிறதுக்காக நம்ம பொண்ண ஹோட்டல்ல வேலை செய்ய சொல்லிருவாங்க போல இருக்கே. இப்ப முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க மம்மி? படிப்படியா தொழில கத்துக்கணும்னு சொல்றேன். நான் அவரோட பொண்ணுங்கிறதுனால உங்க தாத்தா எனக்கு உடனே எம்டி போஸ்ட தூக்கி கொடுத்துடல. சாதாரண கிளர்க்ல ஆரம்பிச்சு படிப்படியா வேலையை கத்துக்க வச்சு
அதுக்கப்புறம் தான் என்ன அந்த பொறுப்புல அவர் உட்கார வச்சாரு. இதோ சிவாவும் அப்படிதான். படிப்படியா எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கிட்டு எம்டி ஆகி அதுக்கப்புறம் இப்ப சிஇஓவா அவன் ஆயிருக்கான். நீங்க சொன்ன வைர வியாபாரி கதை, நம்ம தாத்தா கதை, உங்க கதை, சிவா கதை இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு மம்மி. ஆனா எனக்கு சாதாரண எடுபடி வேலை பார்த்து எம்டி அளவுக்கு உயர்ற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை கிடையாது. ஏன்னா நான் உங்களை மாதிரி படிக்கட்டு ஏறி வர பழைய ஜெனரேஷன் கிடையாது. எக்ஸ்கலேட்ல லிஃப்ட் ஆகுற நியூ ஜெனரேஷன். என் மேல நம்பிக்கை வச்சு எம்டி போஸ்ட் கொடுங்க மம்மி, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ருத்ரா, அனிதா தான் அந்த எம்டி போஸ்ட கொடுங்க, நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன்னு சொல்றாளே, அத கொடுத்துதான் பார்க்கலாமே. எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு இருக்கா, நீ போலாமா சிவா? மம்மி ஐயா ஐயா ஐயா, இப்ப எதுக்கு எழுந்து நடக்கிறீங்க? சேர்லயே உட்கார்ந்திருக்க வேண்டியது தானே? ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் பெட்லயே படுத்து கிடந்தேன். சரி, இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கணும்னா எப்படி சக்தி? அதான் எனக்கு சரியாயிருச்சுல்ல. வலியே இல்லங்கிற அளவுக்கு நீங்க இன்னும் முழுசா குணம் ஆகலங்க ஐயா. வலி எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லம்மா. அதனால கொஞ்சம் அப்படி இப்படி நடந்தா ரிலாக்ஸா இருக்கும். இந்தாங்க ஐயா, இந்த ஜூஸை குடிங்க. ருத்ரா எப்படி இருக்கா சக்தி? பிசினஸ்ல பரபரப்பா ஓட ஆரம்பிச்சிட்டாளா? ஆமாங்க ஐயா. ஐயா சொல்லு சக்தி. இல்ல, உங்க கல்யாண நாள் அன்னைக்கு ருத்ராமா உங்களுக்கு வாட்ச் பரிசா கொடுத்து நீங்க அவங்க வாழ்க்கையில வந்தது பாக்கியம்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் ருத்ராமாவும் சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்கீங்க. அப்புறம் எப்படிங்க ஐயா உங்களுக்குள்ள பிரிவு வந்துச்சு? சொல்லுங்க ஐயா. சந்தோஷமா போயிட்டு இருந்த எங்க வாழ்க்கையில ருத்ராவோட நெருங்கிய தோழி அபர்ணா அவ வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையோட எங்க வீட்டுக்கு வந்தா. அபர்ணா, உன் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. எல்லாம் என் தலை எழுத்து ருத்ரா. பிசினஸ் மொத்தமும் லாஸ் ஆகி மொத்த சொத்தும் கைவிட்டு போனதுக்கும் அதை தாங்கிக்க முடியாம அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கும் என் கெட்ட நேரம் தான் காரணம். நான் ஒரு ராசி இல்லாதவ ருத்ரா. நான் பிறந்திருக்கவே கூடாது. அபர்ணா, ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? நான் காலேஜ் படிக்கிறப்ப உன்னை என் பெஸ்ட் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டதுக்கு காரணமே உன்னோட பாசிட்டிவிட்டி தான். நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அப்படிப்பட்ட நீயே உன்னை தாழ்த்திக்கிட்டு பேசலாமா? என் வாழ்க்கையில எல்லாமே கைவிட்டு போனதுக்கு அப்புறமும் என்னால எப்படி பாசிட்டிவா யோசிக்க முடியும் ருத்ரா? சொத்தெல்லாம் என்ன விட்டு போயிருச்சு. ஆனா அதை விட தனியாள என்ன வளர்த்த என் அப்பா, அவரோட தற்கொலை என்னால தாங்கிக்க முடியல ருத்ரா. அங்கிளுக்கு பிசினஸ்ல இவ்ளோ பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்கு. ஆனா அவர் அது சம்பந்தமா என்கிட்ட எதுவுமே சொல்லல. நீயாவது என்கிட்ட சொல்லியிருந்தா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. பிசினஸ் இவ்ளோ பெரிய லாஸ்ல போயிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியாது ருத்ரா. அப்பா சூசைட் பண்ணிக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடிதான் நாம சாதாரண வாழ்க்கைக்கு பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட விளக்கமா சொன்னாரு. சொத்தெல்லாம் நம்மள விட்டு போனாலும் பரவாயில்லப்பா, எனக்கு நீங்க மட்டும் போதும்னு ஆறுதல் சொல்லி அவர் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டேன்.
ஈசிஆர்ல இருக்கிற எங்க ப்ராப்பர்ட்டியை வித்து கடனை அடைக்கிறது சம்பந்தமா ஒரு பார்ட்டிய பாத்துட்டு வர சொல்லி என்ன அப்பா அனுப்பி வச்சாரு. அங்க போயிட்டு வந்து பார்த்தப்போ அப்பா போனமா ஃபேன்ல தொங்கிக்கிட்டு இருந்தாரு. அபர்ணா, அங்கிளோட மரணம் உனக்கு மிகப்பெரிய இழப்பு தான். இருந்தாலும் மன தைரியத்தோட நீ இத கடந்து வந்துதான் ஆகணும். இனிமே நான் யாருக்காக வாழணும்? எனக்குன்னு யாரு இருக்காங்க? என்ன நீ என்கிட்டயே இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அபர்ணா. உனக்கு நான் இருக்கேன். நான் உன் கூட கடைசி வரைக்கும் எப்பவுமே இருப்பேன். அழாத. இங்க பாரு, அங்கிள் இருந்திருந்தா உனக்கு என்னெல்லாம் பண்ணுவாரோ அதெல்லாம் நான் உனக்கு பண்றேன். நீ தைரியமா இரு, சரியா? தேங்க்ஸ் ருத்ரா. இட்ஸ் ஆல் ரைட். பழைய அபர்ணாவா கான்ஃபிடென்ட்டா இரு. என்னால அங்கிளை உனக்கு மீட்டு கொடுக்க முடியாது, ஆனா உன் சொத்துக்களை என்னால மீட்டு கொடுக்க முடியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் எனக்காக இவ்ளோ சிரமம் எடுக்கணும்? நீ சொன்னதே போதும் ருத்ரா. அதெல்லாம் எனக்கு எந்த சிரமமும் கிடையாது. நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதான் முக்கியம். இந்த சூழ்நிலையில நீ உங்க வீட்ல தங்க வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு நீ ஏன் கூட இங்கேயே தங்கிடு. ஐயோ வேண்டாம் ருத்ரா, என்னால உங்க பிரைவசி பாதிக்க வேண்டாம். நான் எப்பவும் போல என் வீட்லயே இருந்துக்கிறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ தனியா இருக்கிறது சரியா இருக்காது. நீ இங்கே இரு, அதனால எங்களோட எந்த பிரைவசியும் பாதிக்காது. அபர்ணா, ருத்ரா சொல்றதும் சரிதாம்மா. நீ உன் வீட்டுக்கு போனாலும் உன் அப்பா ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். நீ கொஞ்ச நாள் இங்க இருந்தா உன் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும்ல. சரியா சொன்னீங்க. ரத்னம், அம்மா, அபர்ணா நம்ம வீட்ல இருக்கிற வரைக்கும் அவ எங்க வெளியில போகணும்னாலும் நீதான் அவளை சேஃபா வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரணும், சரியா? சரிங்கம்மா. நீ வா அபர்ணா. அபர்ணாவுக்கு நீங்களும் ருத்ராமாவும் உங்க வீட்லயே அடைக்கலம் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் என்னங்கய்யா நடந்துச்சு? பிசினஸ்ல ஏற்பட்ட லாஸால அபர்ணாக்கு கோடிக்கணக்கில் கடன் இருந்தது. அவங்களுக்கு பணம் கொடுத்த சில பேர் அந்த பணத்தை வசூல் பண்ணி கொடுக்க சொல்லி கோர்ட்டுக்கு போனதுனால அவளோட பல ப்ராப்பர்ட்டிஸை கோர்ட் ஜப்தி பண்ணிடுச்சு. அவளோட சொத்தை எல்லாம் மீட்டு கொடுக்குறேன்னு ருத்ரா வாக்கு கொடுத்த மாதிரியே கடன் கொடுத்தவங்கள நேர்ல பார்த்து பேசி அவங்க கொடுத்த கேஸை எல்லாம் வாபஸ் வாங்க வச்சு அவ ப்ராப்பர்ட்டிஸை மீட்டு கொடுத்தோம். அப்படி இருந்தும் இன்னும் பல பேர் அவங்க அப்பாவுக்கு கடன் கொடுத்ததுக்கான ஆதாரத்தோட வந்து பணத்தை திருப்பி கேட்டு அபர்ணாவுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க பணத்தை திருப்பி கொடுப்போம்னு சொல்லி நானும் ருத்ராவும் சமாதானம் பண்ணி அனுப்புறதே எங்களோட ரெகுலரான வேலையா போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு முக்கியமான மீட்டிங்காக ருத்ரா அவசரமா மும்பை போக வேண்டியிருந்துச்சு. ஊர் வந்துருச்சு, இறங்கலாமா? இப்ப ஊர் வந்துருச்சு, இறங்கலாமா? இப்ப ஊர் வந்துருச்சு, இறங்கலாமா? இப்ப ஊர் வந்துருச்சு, இறங்கலாமா? என்ன என்ன விளையாட்டு முடியலையா? நோ மம்மி, ஜாலியா இருக்கு. உனக்கு இப்படியே விளையாடிட்டு இருந்தா ஜாலியா தான் இருக்கும். ஸ்கூலுக்கு யாரு போவாங்க? கீழே இறங்கு. பாத்து பாத்துடா குட்டி. வர வர ஓவர் குறும்பாயிடுச்சு உனக்கு. அனிதா ரத்தனம் கூட நல்ல அட்டாச்மெண்டா இருக்காளே. ஆமா அபர்ணா, பிறந்ததுல இருந்தே இவ அவரை பார்த்துட்டு தானே இருக்கா. அதனால எப்பவும் அவர்கிட்ட ஒட்டிக்குவா. எங்களை விட ரத்னம் மேலதான் இவ ரொம்ப பிரியமா இருப்பா. அபர்ணா, ஆல்மோஸ்ட் உன்னோட கடன் பிரச்சனை எல்லாம் பேசி சால்வ் பண்ணியாச்சு.
இன்னும் வேற யாராவது கடன் கொடுத்திருக்கேன்னு வந்தாலும் பேசி நாம அதை சரி பண்ணிடலாம். நீ எதுக்கும் வரி பண்ணிக்காத. நான் உங்க 2 பேருக்கும் ரொம்ப சிரமத்தை கொடுக்கறேன் ருத்ரா. அதெல்லாம் எதுவும் கிடையாது. உன் கடன் பிரச்சனை முழுசா முடிஞ்சு நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட நோக்கம். அதனால நீ எங்களுக்கு சிரமம் கொடுக்கற அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணாத. சரி. எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நல்லபடியா போயிட்டு வா ருத்ரா. சரிங்க, நான் கிளம்பட்டுமா? சரி ருத்ரா, பத்திரமா போயிட்டு வா. அனிமா, போயிட்டு வரட்டா? பாய் மம்மி. வரப்ப பெரிய பாம்பே சாக்லேட் வாங்கிட்டு வாங்க மம்மி. அந்த சைஸ்ல 10 சாக்லேட் மம்மி உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன், ஓகேவா? ஓகே மம்மி. சரி ரத்னம், போலாமா? சரிங்கம்மா. போயிட்டு வரேன். போயிட்டு வா ருத்ரா. போயிட்டு வரேங்க. அனிதா குட்டி, ஸ்கூலுக்கு போலாமா? வாங்க போலாம். அப்புறம் நீ வீட்லயே இரு, நான் ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். எனக்கும் என் வீட்டை போய் பார்க்கணும் போல இருக்கு. நானும் உங்க கூடவே வரேன். பாப்பாவை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே அங்க போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாமே. ஓகே அபர்ணா, வாங்க போலாம். வாங்க போலாம். ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டல்ல? ஏய், யாரா நீங்களா? ஏன் வீட்டு முன்னாடி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வாமா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உன் அப்பா குருமூர்த்தி பெரிய தொழிலதிபர்னு 2 கோடி ரூபாய் கடன் கொடுத்தேன். திடீர்னு பார்த்தா அந்த ஆளு பிசினஸ் லாஸ்னு தற்கொலை பண்ணிட்டாரு. நீ என்னடான்னா அத பத்தி எந்த கவலையும் இல்லாம வாட்ட சாட்டமா ஒரு ஆளை பிடிச்சு ஜாலியா ஊர் சுத்திட்டு வர்ற. கடன் கொடுத்தனா யார்கிட்ட போய் கேக்குறது? யாராவது பக்கத்துல வந்தீங்க தொலைச்சு கொட்டிடுவேன். ஏண்டா, அவங்களே பாவம் அப்பாவை இழந்துட்டு வேதனையில இருக்காங்க. அவங்க என் கூட சேர்ந்து ஊர் சுத்துறாங்கன்னு வாய் கூசாம சொல்றியா? கொன்றுவா பாத்துக்கோ. சார் 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 சார், நான் சொன்னது தப்பு தான் சார். அதுக்காக தான் நீங்க என்ன அடிச்சிட்டீங்களே சார். இவங்க அப்பா இந்த வீட்டு மேலதான் 2 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. இப்ப அவர் செத்துட்டாருன்னு நான் அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? அவர் எந்த பொருளை ஈடா வச்சு பணம் வாங்கினாரோ அதைத்தானே நான் கைப்பற்ற நினைப்பேன். அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப அவங்க அப்பாவுக்கு கொடுத்த கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். கூடிய சீக்கிரமே உன் பணம் உனக்கு கிடைக்கும். இப்போ உங்க ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்பு. என்னது, நீங்க பொறுப்பேத்துக்கிறீங்களா? உங்களை எப்படி நம்புறது? முதல்ல நீங்க யாரு சார்? ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட ஜாயின் எம்டி நான். இவங்க என் ஒய்ஃபோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்ப இவங்க என் கூட தான் இருக்காங்க. சார், அப்படின்னா நீங்க ருத்ரா மேடம் ஹஸ்பண்டா? ஆமா. ஐயோ சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம எல்லார்கிட்டையும் பேசுற மாதிரி பேசிட்டேன் சார். என் தொழில் அப்படி சார். நீங்க பணத்துக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டீங்கல்ல, எனக்கு அது போதும் சார். என் பணம் கிடைச்சிருங்கிற நம்பிக்கை வந்துருச்சு சார். இந்தா, இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. 10 டேஸ்க்கு அப்புறம் நீ கடன் கொடுத்ததுக்கான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன வந்து பாரு. உன் பணத்தை நான் கொடுக்குறேன். சரிங்க சார். டேய் வாங்கடா போலாம். உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் பூமி. அபர்ணா, என்ன இதெல்லாம்? சாரி. எதுக்காக இப்படி எமோஷன் ஆகுறீங்க? எனக்கு நீங்க இது வரைக்கும் மீட்டு கொடுத்த சொத்துங்களை விட எனக்கு இந்த வீட்டை மீட்டு கொடுத்ததை தான் நான் ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறேன். ஏன்னா இது எங்க அப்பாவோட கனவு வீடு. எங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா கடைசி வரைக்கும் இருக்க போறது இந்த வீடு மட்டும்தான். அந்த எமோஷனல்ல தான் என்ன அறியாம இப்படி பண்ணிட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே. இனிமே எதுக்கும் இப்படிலாம் எமோஷன் ஆகாதீங்க. வாழ்க்கையில ஒரு தடவையாவது கதறி அழுவாத பணக்காரனும் இல்ல, ஒரு தடவையாவது வாய்விட்டு சிரிக்காத ஏழையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுவும் கடந்து போக அப்புறம்னா கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு.
வாங்க போலாம். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். இந்தாங்க. ஏங்க நீங்க ஏங்க காஃபிலாம் போட்டு எடுத்துட்டு வரீங்க? ஏன் நான் காஃபி போட்டு கொடுத்தா நீங்க குடிக்க மாட்டீங்களா? ஐயோ அதுக்கு இல்ல, எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்னு கேட்டேன். அப்போ நீங்க எனக்காக எடுத்த சிரமத்தை நான் என்னன்னு சொல்றது? இந்த மாதிரி சூழ்நிலையில யாரா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணி தானமா ஆகணும். அதத்தான் நானும் ருத்ராவும் பண்ணோம், அவ்வளவுதான். ருத்ரா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனால அவ எனக்கு ஹெல்ப் பண்றா. அது போல நீங்களும் என் மேல கேர் எடுக்கிறீங்களே, இதுக்காக காலத்துக்கும் நன்றியோட இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க நன்றியோட இருக்க வேண்டியது எனக்கு இல்ல, என் ஒய்ஃபுக்கு தான். நீங்க அவங்களுக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் நான் ஹெல்ப் பண்றேன். இல்லைன்னா நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. நீங்க சொல்றதும் சரிதான். ருத்ரா எனக்கு ஃப்ரெண்டா இல்லைன்னா உங்களை மாதிரி ஜென்டில்மேனை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காது. இதுக்காக நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னங்க நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. சரி, இந்த டாபிக்கே வேண்டாம். எனிவேஸ், காஃபி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, ஐயோ அம்மா. அபர்ணா, அபர்ணா, என்னாச்சு? அபர்ணா, என்னாச்சுமா? அபர்ணா, அபர்ணா, இங்க பாரு. அபர்ணா, ரத்னம், நான் ஆபீஸ்க்கு போகும். என்னங்க ஆச்சு? பாருதுரா, அபர்ணா திடீர்னு மயக்கம் போட்டாங்க. ஐயோ, இத புடி. என்னாச்சு அபர்ணா? ரத்னம், அந்த சேர் எடுத்து போடு. சேர் எடுங்க. உட்கார வைக்க. மெல்ல மெல்ல. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா ரத்னம். எங்க என்னங்க ஆச்சு? என்னன்னு தெரியல, எனக்கு காஃபி கொடுத்துட்டு திரும்பி போனாங்க. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழ போயிட்டாங்க. அதான் நான் தாங்கி பிடிச்சேன், இல்லைன்னா கீழே விழுந்திருப்பாங்க. அபர்ணா, அபர்ணா, இங்க பாரு. சீக்கிரம் கொடு. அபர்ணா, இங்க பாரு. கண்ணு திறந்து பாரு. அபர்ணா, இரு இரு இரு, ஒண்ணும் இல்ல, உட்காரு. என்னாச்சு? திடீர்னு ஒரு மாதிரி தலை சுத்தி மயக்கம் வந்துருச்சு ருத்ரா. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? இல்ல வேண்டாம், இது சாதாரணமான மயக்கம்தான். நீ எப்பவும் மனசுக்குள்ள கவலையை வச்சிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் ஆகுது. நாங்க தான் எல்லா வகையிலயும் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கோம்ல, அப்புறம் ஏன் நீ நடந்ததையே நினைச்சிட்டு இருக்க? மனசை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கோ அபர்ணா. சரி ருத்ரா. நல்ல வேளை அவர் பக்கத்துல இருந்ததுனால உன்னை தாங்கி பிடிச்சிட்டாரு. அப்படி இல்லாம நீ தனியா இருக்கிறப்போ கீழே மயங்கி விழுந்திருந்தா உனக்கு என்ன ஆயிருக்கும்? சாரிங்க, உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன். இதுக்காக அவர்கிட்ட ஏன் சாரி கேட்டுட்டு இருக்க? நீ ரிலாக்ஸ்டா இரு. தண்ணி குடு ரத்னம். இந்த குடி. மா, வண்டியில லக்கேஜ்லாம் இருக்கு, அதை நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, போய் எடுத்துட்டு வா. ருத்ரா கிளையண்ட் மீட்டிங்காக மும்பை போன நாள்ல இருந்து அபர்ணா என்கிட்ட நடந்துக்கிற விதம் ரொம்ப தப்பாவே இருந்துச்சு. அதனால கூடுமான வரைக்கும் ருத்ரா ஆபீஸ் போற நேரத்துல நானும் ஆபீஸ் கிளம்பி போயிட்டு அவ கூடயே திரும்பி வர ஆரம்பிச்சேன். அந்த
நேரத்துல தான் அபர்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ருத்ரா ஆசைப்பட்டா. ருத்ரா, நான் வந்தது கூட கவனிக்காம பிஸியா ஃபைல் பார்த்துட்டு இருக்கேன். அபர்ணாவோட கடன் விஷயமா அலைஞ்சிட்டு இருந்தனா, அதனால நிறைய ஒர்க் பெண்டிங் ஆயிடுச்சு. இத பாரு ருத்ரா, நீ அபர்ணா பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. ஆனா ஒரு விஷயத்த நீ மறந்துடுற. என்ன? ஒரு வயசு பொண்ணு இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம வீட்டுல தங்க வைக்க முடியும் சொல்லு? ஊர் உலகம் என்ன பேசும்? இதையெல்லாம் நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? என்னங்க பேசுறீங்க? பாவம் அவ. பெத்த அப்பாவை பறி கொடுத்துட்டு சொத்து பத்தெல்லாம் எழுந்துட்டு இப்ப நடு ரோட்டுக்கு வந்துட்டா. இந்த நிலைமையில நாம அவளுக்கு உதவலன்னா வேற யாருங்க உதவுவாங்க? இல்ல ருத்ரா, நான் சொல்ல வரது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து நான் எல்லாமே செய்வேன். ஆனா அபர்ணா அது வரைக்கும் நம்ம வீட்லயே இருக்கணுமாங்கிறது தான் என்னோட கேள்வி. இது என்னங்க கேள்வி? இங்க இல்லாம வேற எங்க இருப்பா? அவளுக்கு கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போற வரைக்கும் அவ இங்கதான் இருப்பா. ஊரு என்னங்க ஊரு? நாம வாழ்க்கையில மேல ஏறினாலும் பேசுவாங்க, கீழே சரிக்க விழுந்தாலும் பேசுவாங்க. அதையெல்லாம் நம்ம காதுல வாங்கினா நாமளும் அந்த 4 பேர்ல ஒருத்தர் ஆயிடுவோம். அவ எப்படி வாழ்ந்தவ தெரியுமா? இன்னைக்கு இந்த நிலைமையில நிக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ருத்ரா, நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிற. அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எல்லாமே சரியா போயிடும். நீங்க சொல்றதும் சரிதான். எனக்கும் அவளுக்கும் ஒரே வயசுதான். ஆனா நான் புருஷன் குழந்தைன்னு சந்தோஷமா இருக்கேன். ஆனா அவ இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கா. நம்ம கூட இருந்தானா அவ மனசுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அதனால நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் மாப்பிள்ளை பார்க்க சொல்லி வைக்கிறேங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லி வைங்க. இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க, பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புற நேரமாச்சு. நான் போய் அவளை ரெடி பண்றேன். போயிட்டு. அபர்ணாவோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை ருத்ரா. இதையெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் தெரியல. அபர்ணா, என்ன ருத்ரா? வா உட்காரு. என்ன விஷயம் ருத்ரா? இத பொடி, நான் சொல்றேன். முதல்ல இந்த போட்டோஸ் எல்லாம் பாரு. என்ன ருத்ரா, எல்லாமே ஜென்ஸ் போட்டோஸா இருக்கு? உனக்காக நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ளைங்களோட போட்டோஸ் தான் இதெல்லாம். எல்லாமே பெரிய இடத்து சம்பந்தம். உனக்காக நான் பார்த்து செலக்ட் பண்ணிருக்கேன். இதுல உனக்கு யாரு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அந்த பையனையே உன் லைஃப் பார்ட்னர் ஆக்கிடுறேன். என்ன யோசிக்கிற அபர்ணா? நீ உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணு. என்ன அபர்ணா எந்திரிச்சிட்ட? ப்ளீஸ் ருத்ரா, எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். எனக்கு சுத்தமா அந்த ஐடியாலாம் இல்ல. இப்படி சொன்னா எப்படி அபர்ணா? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும்ல? அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ருத்ரா. சொந்தம்னு சொல்லிக்க நீயும் ஹஸ்பண்டும் இருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். ஹே அபர்ணா, உறவுங்கிறது வேற, வாழ்க்கைங்கிறது வேற. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் ஹஸ்பண்டோடையும் குழந்தையோடையும் சந்தோஷமா என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கணும், அதே மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கைய உனக்கு அமைச்சு கொடுக்க வேண்டியது ஆஸ் a friend என்னோட கடமை இல்லையா? எனக்காக நானே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன். என் கல்யாண விஷயத்தை தவிர ப்ளீஸ் தயவு பண்ணி இந்த விஷயத்துல என்ன வற்புறுத்தாத ப்ளீஸ்.
என்னங்க தலை இப்படி ஈரமா இருக்கு, துவட்டாம போறீங்க? இல்ல அபர்ணா, என் மேல நீ எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிற? பூமி, நான் உங்களை பாத்துக்காம வேற யார் பாத்துக்குவாங்க? என் உலகமே நீங்க தான். உங்களை கவனிச்சுக்கிறத விட வேற என்ன வேலை இருக்க போகுது? பூமி, என்ன இது ரெடி ஆக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? சின்ன புள்ள மாதிரி. ஐயோ, இருங்க இருங்க, பாத்து பாத்து, இதாங்க, பாத்து பாத்து. இப்ப எப்படி இருக்கு? என்ன அபர்ணா, நான் என்ன சின்ன குழந்தையா? ஏதோ ஸ்கூல் குழந்தைய ரெடி பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஆமா, நீங்க எனக்கு குழந்தைதான். என்ன சின்ன வயசுல இருந்து தன்னந்தனியா வளர்த்ததே எங்க அப்பா. அவர் கடைசி காலம் வரைக்கும் அவரை நல்லபடியா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் ஆசை அந்த கடவுளுக்கு பிடிக்கல. அதனாலதான் எங்க அப்பாவை என்கிட்ட இருந்து சீக்கிரம் பிரிச்சுட்டாரு. அபர்ணா, எதுக்கு இதுக்கெல்லாம் கண் கலங்கிட்டு இருக்க? இத பாரு, நான் எப்பவும் உனக்கு குழந்தைதான், நீயும் எனக்கு எப்பவும் குழந்தைதான். நாம சந்தோஷமா வாழ்வோம், சரியா? அழக்கூடாது. வேண்டாம் பூமி, பூமி சொன்ன கேளு. பூமி, ஷோ வேண்டாம், வேணாம் பூமி, ஷோ வேணாம், சொன்ன கேளு பூமி. பூமி, ஷோ யாராவது பாத்துற போறாங்க, சொன்ன கேளு, வேணாம். அபர்ணா, என்ன இதெல்லாம்? நீ பண்றது எதுவுமே சரியில்லை. உன் மனசுல எப்படி இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? முதல்ல நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, என் மனசுல ருத்ராவை தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. ருத்ரா தான் என் உலகம், அவதான் என்னோட சாமி, அவதான் எனக்கு எல்லாமே. இத முதல்ல நீ புரிஞ்சுக்க. ஒரு ஆம்பளை தனியா இருக்கிற வீட்டுல ஒரு வயசு பொண்ணை விட்டுட்டு அவ ஆபீஸ் போயிருக்கான்னா அவ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பா. அந்த நம்பிக்கைக்கு நீ என்ன துரோகம் பண்ண சொல்றியா? இங்க பார், அவ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காளோ அதே நம்பிக்கையை தான் உன் மேலே வச்சிருக்கா. ஆனா உன் புத்தியா இவ்வளவு மோசமா இருக்கு. நீ நல்லா வாழணும்னு அவன் நினைக்கிறா, ஆனா நீ அவ புருஷனோட வாழணும்னு நினைக்கிறல்ல? ச்சே, இது எந்த விதத்துல நியாயம்? சரி, உன் வழிக்கே வரேன். நான் உனக்கு பண்ண உதவினாலதான் உன் மனசுல நான் இடம் பிடிச்சிருக்கேங்கிற. நாளைக்கே வேற யாராவது உனக்கு உதவி செஞ்சா அவங்களே உனக்கு பிடிக்குமா? சொல்லு. இது எல்லாமே வயசு கோளாறு தான். முதல்ல உன் மனசுல இருந்து இந்த எண்ணத்தை மாத்திக்க. என்ன சொல்ற ருத்ரா? அபர்ணா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா? ஆமாங்க. கல்யாணம் வேணாங்கிறதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்க? ஒரு காரணமும் சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், அது சம்பந்தமா என்னை இப்போ வற்புறுத்த வேண்டான்னு சொல்றா. எனக்கு அந்த ஐடியாவே இல்லைன்னு சொல்றாங்க. அவ பிரச்சனையெல்லாம் முடிச்சு அப்படியே அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோம்னா அவளும் சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சோம். அவ என்னமோ சின்ன பொண்ணு மாதிரி கல்யாணம் வேண்டாங்கிறா. அவங்க அப்படி சொல்றாங்களேன்னு நாமளும் சும்மா விட்டுற முடியாதுல்ல ருத்ரா. அவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். அப்படிதாங்க நானும் நினைக்கிறேன். என்னங்க, இது விஷயமா நீங்களும் ஒரு முறை அவகிட்ட பேசிட்டீங்கன்னா அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்க வாய்ப்பு இருக்கு. அவகிட்ட நீங்க கொஞ்சம் பேசுங்க. ருத்ராமா கிட்ட கல்யாணம் வேண்டான்னு சொன்ன அபர்ணா
நீங்க போய் பார்த்தப்ப என்னங்கய்யா சொன்னாங்க? அதை சொல்றதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு சக்தி. அப்படி என்னங்கய்யா நடந்துச்சு? எப்படியாவது பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணுங்கிற நோக்கத்தோட தான் நான் அவளை பார்க்க போனேன். அப்பர்ணா, சொல்லுங்க பூமி. ஏன் கல்யாணம் வேணாம்னு சொல்றீங்க? அது நான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லல. ருத்ரா பார்த்த மாப்பிள்ளைங்கள தான் நான் வேண்டான்னு சொன்னேன். அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா நான் ஒருத்தர் விரும்புறேன். ஐ லவ் யூ பூமி. அப்பர்ணா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அப்படியே அடிச்சு கொன்றும் பாத்துக்க. எங்க சந்தோஷத்தை கெடுத்து எங்க வாழ்க்கையை நாசம் பண்ண வந்திருக்க, அப்படித்தானே? உன் மேல உசுரிய வச்சிருக்கிற உன் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் மேல ஆசைப்படுறியே, இது உனக்கு தப்புன்னு தோணல? நான் உங்க மேல ஆசைப்படுறது தப்புதான். அது நான் என் ஃப்ரெண்டுக்கு செய்யற துரோகம் என் அறிவுக்கு தெரியுது. ஆனா மனசுக்கு தெரியல பூமி. இப்படி எல்லாம் முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருந்த அடிச்சு பல்லகள் எல்லாம் கட்டிடு. இன்னொருத்தி புருஷனை லவ் பண்றேன்னு சொல்றிய, உனக்கு வெக்கமா இல்ல? முதல்ல உனக்கு என் மேல இப்படி ஒரு எண்ணமே வந்திருக்க கூடாது. எப்படி வராம இருக்கும்? ருத்ரா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிற முறையில அவ எனக்கு ஹெல்ப் பண்றது நியாயம். ஆனா அவள மாதிரியே நீங்களும் என் மேல பாசம் வச்சு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நாங்க இருக்கோங்கிற நம்பிக்கையை கொடுக்கறீங்களே, உங்கள மாதிரி ஒரு ஜென்டில்மேன எப்படிங்க என்னால லவ் பண்ணாம இருக்க முடியும்? இப்படி கேவலமான புத்தி இருக்கிற நீ எல்லாம் எப்படி ருத்ராவுக்கு ஃப்ரெண்டானே தெரியல. இங்க பாரு, ருத்ரா தான் என்னோட தேவதை, அவதான் என்னோட உலகம். அந்த இடத்துக்கு வேற யாரும் வர முடியாது. இப்ப கூட நீங்க ருத்ரா மேல வச்சிருக்க உண்மையான பிரியத்தை பாக்குறப்ப இன்னும் உங்க மேல காதல் அதிகமாகுது பூமி. ஏய், உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல உனக்கு எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. இங்க பாரு, உனக்கு காலையில வரைக்கும் டைம் கொடுக்குறேன். ஒழுங்கு மரியாதையா நாங்க பாத்துருக்கிற மாப்பிள்ளையில ஒருத்தனை செலக்ட் பண்ணி ஓகே சொல்லணும். அப்படி இல்லைன்னா ருத்ரா கிட்ட நல்ல விதமா சொல்லிட்டு எங்க வீட்டை விட்டு போயிரு. இல்லனா நீ எந்த நோக்கத்துக்காக இங்க இருக்கன்ற விஷயத்த நான் ருத்ரா கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும். ருத்ரா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்ல. ஓ மனசை மாத்திக்கிறது தான் உனக்கு நல்லது. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. நான் என் முடிவை காலையில சொல்றேன். நல்ல முடிவா எடுத்தா எங்களுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது.